இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ப்ளீஸ் சிபி, பொறுமையா இருங்க. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இப்பதான் ஜனமாவுக்கு பிபி ஏறி அவங்களுக்கு மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். உங்க கோவத்தை பார்த்தா எனக்கே பயமா வருது. சிபி, பொறுமையா இருங்க. அப்பவே சொன்ன அந்த ராஸ்கலை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி. 2 நாள் என் தங்கச்சி வீட்டோட இருந்தா, அழுதுகிட்டே இருந்தாலும் அவனை பத்தி பேசவே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அவ மனசை மாத்திரலான்னு நாங்களும் நம்பிக்கையா இருந்தோம். இன்னைக்கு வெளியில போனவள அவ மனசை கலச்சிட்டான்ல. அவன் எந்த அளவுக்கு தைரியம் கொடுத்திருந்தா அவன் எந்த அளவுக்கு என் தங்கச்சி மனசை மாத்தி வச்சிருப்பான். இதனால்தான் அவன் ஜானுவை எடுத்து பேசியிருக்கா. Damn it. தமிழ், என் தங்கச்சி பேசுறது உனக்கு புரியலையா? அவன் நம்ம எல்லாரையும் விட பிரபுதான் முக்கியம் சொல்லி போயிட்டு இருக்கா. இந்த நிமிஷமே நம்ம எல்லாரும் தூக்கி போய் அவன் பின்னாடி போயிருவா. சிபி, ப்ளீஸ், அப்படி எல்லாம் நடக்காது. நீங்க ஓவரா திங்க் பண்றீங்க. இல்ல தமிழ், நடக்கும். அந்த ராஸ்கல் நடத்துவான். அவன் சாவி கொடுத்தா ஆடுற பொம்மையாக்கி வச்சிருக்க என் தங்கச்சியா. இல்ல, இப்பவே அவனை போட்டு தள்ளுறேன் பாரு. சிபி, என்ன பண்றீங்கன்னு புரியுதா? முதல்ல அவசரப்படாதீங்க, ரிலாக்ஸ். இல்ல தமிழ், எனக்கு என்னமோ அவன் அப்பா இருக்கான்ல, அந்த குறிஞ்சிநாதன், அவன் தான் பிளான் போட்டு கொடுத்துருப்பான்னு தோணுது. அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி தான் இவனும் ஆடிட்டு இருக்கான். என் குடும்பத்தை அழிக்கணும்னு கங்கணம் கட்டி சுத்திட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். ஒண்ணு அவன் இருக்கணும், இல்ல அவன் இருக்கவே கூடாது. சிபி, ஏன் சிபி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கோவத்துல எடுக்கிற முடிவு எதுவுமே தப்பாதான் இருக்கும். நீங்க தப்பா முடிவு எடுக்கிறீங்க. பிரபுவை கொன்னுட்டா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமா? பதிலுக்கு வருஷனையே சூசைட் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? அதை யோசிச்சீங்களா? அந்த பிரபுதான் முக்கியம்னு இவ்ளோ ஆவேசமா பேசுறவங்க தங்கச்சி அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? முதல்ல அவசரப்படாதீங்க. இது முள் மேல பட்ட சேலை மாதிரி. அவசரப்பட்டு எடுத்தா மொத்தமா முடிஞ்சிரும், கந்தர் கோலம் ஆயிரும். பொறுமையா நிதானமா எடுக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். என்ன நம்புங்க. உட்காருங்க, உட்காருங்க. வர்ஷினி கிட்ட நான் போய் பேசுறேன்.